மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ம். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் ம். நம்ம வந்து அவங்களோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். ம். அது வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து அது வந்து செயல்படுது? ஓகே. ஸோ சோஷியல் மீடியாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே நமக்கு பேக் ஃபயர் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு சினாரியோவில் ஏதோ ஒரு செல்ஃபியோ ஏதோ ஃபோட்டோவோ போட்டிருப்போம். ம். ஆனால் அதை நம்ம ஜென்ரிக்காக பார்க்கக்குள்ள ஓகே, பட் அதை நம்ம ஹேக்கர்ஸோட மைண்ட் செட்லேருந்து பார்க்கக்குள்ள சுற்றி சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது, ம். சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு காலேஜில் நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அப்படின்னா ஜென்ரிக்காக ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் என்ன காலேஜ்னு கேட்டோன்னா ம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. ம். பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா ஐடி கார்டு டேக்லேயே காலேஜ் நேம் போட்டிருக்கும், ஆமா. ஆர் காலேஜ் பஸ் இருக்கும் பேக்ரவுண்டில். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் என்ன டேட்டாஸ் கொடுக்குறோன்றதை பார்க்க மாட்டாங்க. ம். ம். அண்டு சம்டைம்ஸ் வந்து சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்னா அதோட பயோலேயே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆமா. இந்த மந்த் இந்த டே அப்படின்ட்டு. ம். சில பேர் வந்து அவங்களோட மெயில் ஐடி பக்கத்துலேயே டேட் ஆஃப் பர்த்தோட இயர் போட்டிருப்பாங்க, நேம் ஃபாலோட் பை இயர் போட்டிருப்பாங்க. ம். சரி, இது எல்லாமே ஜென்ரிக்காக நம்ம ஒரு இடத்துல கொடுக்குற இன்ஃபர்மேஷன். மெயில் ஐடி நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கறது. ஓகே. பட் இதில் நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டாவும் கலந்தா இருக்குன்றத நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை, இது பண்ணுறோம். ஓகே. யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மூலியமாக எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டை வந்து ஜென்ரலாக ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைபர் செக்யூரிட்டியில். ஓகே. இது நம்ம இந்த மெயில் ஐடி இன்டர்நெட்டில் லீக் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, பப்ளிக் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணக்குள்ள எந்த டேட்டா பிரீச்சில் இது லீக் ஆகியிருக்குன்ற இன்ஃபர்மேஷனை காமிச்சிடும். ஓகே. ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டா பிரீச்சை, அந்த டேட்டா செட்டை டார்க் வெப்புக்கு போயிட்டு ம். பே பண்ணியோ இல்லை அவங்களோட சர்க்கிள்லையோ இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுவாங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸ்டில் நான் சில பேர்லாம் ரொம்ப வருஷமாக ஒரே பாஸ்வேர்டே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன இஷ்யூனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயில் ஐடியும் இருக்குது, பாஸ்வேர்டும் டேட்டா பிரீச்சில் இருக்குது, ஓல்டு பாஸ்வேர்டே தான் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் கூகுளில் வந்து ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைவாக எங்கே இருக்கீங்கன்னு காமிக்காது. ஆமாம். ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்ம கொடுக்கறது என்னமோ சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அது டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நம்மளை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கும்.